ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மெலான் சாண்ட் பாக்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஒரு இப்படிலாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். என் தம்பியோட கேம் இது. ஓகே, இப்போ எந்த இடத்துக்கு போகலாம்? போன முறை லாவா இடத்துக்கு போனேன். இந்த முறை இது இந்த ஆசிட் பூலு போய் போகலாம். போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐக்கான் அமைக்கி ஆளில் வச்சுக்கோங்க. இவனை போட்டால் எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. பாருங்கள், தண்ணியில் போட்டால் மட்டும்தான் இவன் ஒழுங்காக இருக்கிறான். மற்றபடி அவன் இந்த மாதிரி பண்ணுறான். எனக்கு தெரிஞ்ச அவன் கோரல் தண்ணியில் இருந்தால் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான். மேக்ஸிமம் அவனால் இங்கெல்லாம் இருக்கவே வாய்ப்பு இல்லை. லேண்டு மேனில் போல் லேண்ட்மேன்னா இவங்களாம் இருப்பாங்க. சரி, இப்போ மட்டும் நம்ம இந்த சைட்லாம் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது. ஹேமர்லாம் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த ஸ்டாஃப் சைடு தான் நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோமே. என்ன எதுவுமே இல்லை, வேஸ்ட் ஆகிது. அப்போ என்னாச்சு? என்னாச்சுடா? நாங்கள் ஃப்ரீஸ் ஆகிட்டான். இது என்னது? ஃபயர் ஸ்டாஃபா? ஓகே, இதை வச்சு இவனை உயிர் பழக்க வைக்க முடியுமா? வாடா. ஆமாங்க, ஆனால் இது பார்த்தா எரியுதாங்க. இப்போ என்ன பண்ணுது? ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். தோரிக்கு இங்கே இருக்குது. டக்குன்னு ஐயோ செட்டு வாங்கணுங்க. அப்பா பாவங்க. ரீஜெனரேஷன்னு தெரியல, ஆனால் ஹீலிங்னு தெரியும். ஓகே, ஐயோ பாவங்க இவன். ஓகே, இப்போ அது பார்த்தாச்சா? இப்போ இது என்ன? டார்க் ஸ்டாஃப். அது இவனை அட்ரா ஸ்டிக்கு இவ்வளோ பெருசு இருக்குது, ஆனால் வேஸ்ட். டேய், என்னாச்சு அவனுக்கு? என்னடா வவ்வாலா மறைஞ்சு போயிட்டானா என்ன? பம்கின் மண்டேன்னு வைப்போம். ஐயோ, டார்க் ஸ்டாஃப் மோசமாக தான் இருக்குது. ஸ்பைக்கு தான் இருக்குது. என்னடா இது இப்படி இருக்குது அசிங்கமா? க்ளோயிங் ஸ்டாஃப். வாவ், இது பம்கினானே டவுட்டாக இருக்குது. பார்க்க மெலான் மாதிரியே இருக்கிறான். க்ளூ ஸ்டாஃப்னா இதுங்க. இவன்கிட்ட ஒரு கட்டி வைப்போம். ஒட்டிக்கிச்சான்? ஆமாங்க, ஒட்டிக்கிச்சு. ஐயோ, சரி மாதிரி வைப்போம். வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா முடிஞ்சிச்சு. பலூன் ஸ்டாஃப். இது என்னடா பலூனு? என்னாச்சுடா? பலூன் தான் போகுது. நான் வெடிஞ்சிருச்சு. ஏய் தம்பி, உனக்கு என்னடாச்சு? உப்பிட்ட டீ. ஏய் காமெடி ஆகுதா? என்னாச்சுங்க இப்படி ஆயிட்டான்? என்னங்க இப்படி ஆயிடுச்சு? டேய் தம்பி நில்றா, மேகத்தோட மேகமாக போயிடாடா. இவனை எப்படிங்க நான் ஸ்டாப் பண்ணுவேன்? இங்கே ஏதாச்சும் இருக்குதா? ஸ்டிக் ஸ்டாஃப். என்ன ஸ்டாப் செய்யணும்? ஓ, பழைய மாதிரி மாறிட்டாங்க. இப்போ என்னன்னா, இந்த ஸ்டிக்கில் வர்ற விளைவுகள்லாம் அதை வச்சு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமா? சரி, ஓகே, இப்போ இந்த ஸ்டிக் ஸ்டாஃப் பார்க்கலாம். நெல்லுடா, அவனுக்கு எதுவும் ஆகலடா. என்னாச்சு? என்னடா கருங்குட்டி மாதிரி ஆயிட்ட? சை, கோஸ்ட்லி ஸ்டாஃப். என் தெரிஞ்சு செத்துறோம் நான். சொன்ன மாதிரி செத்துட்டாங்க. ஆவி மட்டும் போகுறியா பேய்?
பம்கின் பேய் போய் கொண்டிருக்கிறது. அவன் உடம்பு எங்க சடலம் மறைந்து விட்டது. ஓ இங்கே எவனாச்சும் வச்சிருச்சா ஆகும். ஐயோ என்னாச்சா டேய்? ஓஹோ புரியுதாங்க. அந்த ஆவி வந்து இப்போ இவனுக்குள்ளே போயிடுச்சு. அந்த பம்கினோட ஆவி. ஐயோ பார்த்துக்கோ, நான் எதுவுமே தொடல. அவனே குடிக்கிறான். அவனே குடிக்கிறாங்க. என்னாச்சு? உண்மையாக சொல்கிறேன், நான் எதுவுமே ஃபோனே நான் டச் பண்ணல. அவனே தான் குடிச்சுன்னுக்குறான். ஜி என்னடாச்சு? பேய் பிடிச்சிருச்சு. பேய் ஆட்டுக்கு போகல இவனுக்கு. போ பிசாசே போ. ஐயோ பாவி, இவனோட ஆவியும் போயிடுச்சா? இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு டொமேட்டோ மண்ணென் மேலே போட்டால் நான் ஓ இப்போ டொமேட்டோக்குள்ளே அந்த ஆவி போயிடுச்சு. இப்போ இவன் குடிப்பான்னு நினைக்கிறேன். என்னடா இவன் குடிக்க மாட்டேங்கிறான். அவன் குடிச்சிட்டான் பார்த்தீங்களா? சாரா தம்பி சரிப்பா சரிப்பா. அவன் கண்ணு மட்டும் பாருங்களேன், தனியாக போகுது. ஒயிட் கலரில் எடுத்துட்டா அது கண்ணு. அது கீழே ரெண்டு ஒயிட் கலரில் 3D ஐஸுங்க. ஐயோப்பா இது எனக்கு பயமாகுதுங்க. நான் வேறு தனியாக இருக்கிறேன்னா அந்த கோஸ்ட்லி ஸ்டாஃப்ல யூஸ் பண்ண வேணாம். எனக்கு கொஞ்சம் பயமாகுது. வேறு என்ன இது என்னட்ரா? மியூட்டேஷன் ஸ்டாஃப் தெரியல. ஐயோ அவனே மறைச்சிட்டு என்ன பண்ணணும்னா இவன் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வைக்கலாம். ரிவைன் அண்டோன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க மாதிரி தான். இப்போ இந்த குச்சி மட்டும் போகும். என்னடா ஏதோ ஆகுதுங்க. அரைச்சை உண்மை. ஐயோக்கு எனக்கு தெரிஞ்சு அவனை பாடி போச்சில் கண்டாபடி வரும் போல். சரி இப்போ என்ன பண்ணுற? கன் சைடு நம்ம அப்பயே பார்த்தாச்சு. ஹோமிங் லான்ச்சர் என்னடா? ஐயோ இல்லைங்க செட்டு தாங்க. ஒரு வேர்டு எனக்கு தெரிஞ்சு அந்த லைன் வந்து ரெட்டில் இருந்தாடா அது வந்து வரும் போல். அப்போ இவனை வந்து ஹைட்டாக போட்டு வைப்போம். ஐயோ ரெட் ஆயிடுச்சு. டேய் தம்பி இப்படி வா இப்படி வா இப்படி வா. இது வேறு லான்ச் ஆக மாட்டேங்குதே டக்குன்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா? நான் அதை வெளியே வச்சோன்னேன் பாருங்கள், ரெண்டு கண்ணு மீசை இருக்கிற மாதிரி இது காம்பியாக இருக்குல்ல. டோமேல் ஐயோ பாவம். சரி ஓகே, ஹோமிங் லான்ச்சர் பார்த்தாச்சு. இப்போ என்னது இது? நான் அப்போ தான் பார்த்தேன். அந்த கிராணி கேமில் வர்ற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக் கன் மாதிரி. எலக்ட்ரிக் கன்னா இல்லைன்னா இப்போ வேறு சொல்லுவாங்க. எனக்கு கிராணி கேம்லாம் விளையாடியே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இது லேசர் கன்னு. அது ஃப்ரீஸு. ஓகே அப்போ வெடிகுண்டில் போய் பார்க்கலாம். வெடிகுண்டில் அன்றைக்கே பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது என்னடா? மியூட்டேஷன் கிரேனேட்டா? இடாது. ஐயோ ஏதோ ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். வேணாம், யாரையும் வைக்க வேணாம். இது என்னது? வைரஸ் பேரல். ஓ பவுன்சி பாம். என்னடா டப்பா மாதிரி இருக்குது? ஏய் பாலு என்னாச்சா? ஓ பவுன்சிங் பால் மாதிரி. ஓய்யோ ஆசிட்ல இரு போய் விழுறாரு. எப்போடி பவுன்சிங் பால் மாதிரி வெடிச்சது பார்த்தீங்களா? அங்கே இருக்கிற நீ இது நாஸ்டி பாம்பு நாஸ்டி ஆக்கிடுங்க. ஒன்றும் ஸ்பைக். என்னடா இது வேறு மாதிரி இருக்குது பார்க்க. ஒரு ஹியூமன் வச்சு பார்க்கலாம்.
ஹியூமன் இல்லை மெலான். டேய் தம்பி அது வெடி குண்டுடா. அரை கிட்ட தெரியாமல் கையில் வச்சுன்னுக்குறான். போச்சு என்னாச்சுன்னு தெரில. ஐயோ அந்த கையில் ஏதோ கட்டியாக வச்சுருக்காரு. என்னது கட்டிடா நினச்சின்னா. சரி ஓகேப்பா நீ வாங்கிச்சு போ. இது என்னது ஹனி கிரானைட்டா? இதுதான் புதுசாக இருக்கு. வாட் த ஹெல். இருங்க இவனை வச்சு பார்க்கலாம். ஓகே ஹனி கிரானைட் எடுப்போம். ஓய் ஹனி இருந்தா என்னது ஹனி இருந்தால் அந்த பீ வந்து தான் ஆகணும். ஆனால் பீ இங்கே இல்லை. சரி ஓகே வாங்க. ரோபோட்டு நம்ம பார்க்கவே இல்லை. கிளியர் எவ்ரி திங் அசிங்கமாக இடமே. நீ வாப்பா. இந்த ரோபோட்டை நான் எப்படி அடித்தா சாகும்? கட்டி எடுத்துட்டு அடிப்போமா? என் ஃப்ரூட் ப்ளே கிரவுண்டில் வந்து அந்த ரோபோட்டை அடித்தாலும் சாவாது கட்டிடலாம். அது ஒரே ஒரு இதுக்கு மட்டும் ரியாக்ஷன் ஆகுமே, வெறும் கன்னுக்கு மட்டும்தான். அந்த மாதிரி இதுவும் பார்க்கலாம் என் தம்பியோட கேமும். இந்த கேம் நான் ஓரளவு நல்லா விளையாடி பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படின்னு. கீழே போடாடா. ஆயுதத்தை கையாளக்கூடாது டாய். நாடா வேற போர் வீரர் மாதிரி வச்சுன்னுக்குற. சை கீழே போடு. போடுற கீழே. இல்லைங்க இல்லை 20லேருந்து 16 போயிடுச்சு. 20லேருந்து 16 போயிடுச்சு. 20லேருந்து 16 போயிடுச்சு. நாங்கள் போட்டதா சார்ஜ் ஏறிட்டுருச்சுன்னா 5லேருந்து 13 வந்துச்சு. அங்கே அதில் போட்டேன். அந்த இதில் தான் இதில் போடாத. ஐயோ அவனை மாதிரி வச்சுட்டேன். ஓகே இதெல்லாம் போட்டேப்பா. இந்த ஸ்வாட் என் தெரிஞ்ச எல்லா ஸ்வாடுக்குமே உனக்கு ஒரே ரியாக்ஷன் தான். ஒன்றும் ஆகாது. இது வச்சு அடிச்சா எதுவும் இல்லைங்க. பிகாக்ஸ் வச்சாலும் எதுவும் இல்லை. விட்டு விட்டு அடிச்சா சர்க்குலர் சா ஆன் பண்ணுறா. எங்க இதுக்கு ரியாக்ஷன் ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுது? ஓகே ஓ ரீஜென்ரேஷன்னா இது எப்படி ஆச்சோ என்ன இருந்தால் போச்சோ அதெல்லாம் பண்ணுறோம். அப்போ ரீக்ரூட் பண்ணுறோம். என்ன வேணாப்பா அப்புறம் பார்த்துக்கலாம். கன் இல்லை முதல்ல ஸ்வாரை முதல்ல ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே இப்போ வந்து இதுவும் அதே மாதிரி தான். ஹீட்டை வச்சு பார்க்கலாம். நோ ரியாக்ஷன். என்னடா தம்பி நெருப்புக்கெல்லாம் அசர மாட்டிங்களா சார்? வைக்கிறேன் மூஞ்சிக்கிட்டே வைக்கிறேன். ஏங்க ஹீட் ஆகுதுங்க இவனுக்கு. பாருங்களேன் பாருங்க ஹீட் ஆகுது அவனுக்கு அங்கே மெட்டல் பாடியில். தம்பி அப்போ நீ ஃபுல் ஹீட் ஆகு பார்க்குற என்னடா ஆகுறேன்னு. பாருங்களேன் செக்கச்செவன்னு இருக்கிற மாதிரி என்னது செகப்புன்னு இருக்கிறான். பாடி பளிச்சுன்னு அடிக்கிறான். எங்க செம்ம செகப்பாயிட்டான். செம்ம ஹீட். அப்போ போச்சு. எவனச்சு இவனை தொட்டான் அவ்வளோதான் காலி ஆகிடுவான். பார்க்கலாம் சும்மா மெலான் வேணாம். எல்லாத்துக்கும் அவனே காணா. தம்பி காணு நீ இவனை வந்து தொடு. போச்சு எரிய ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா லைட்டில். இது நீ என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ இவ மேலேயே உட்காண்டா. ஐயோ அவ்வளோதான். பாருங்க கான் வந்துருச்சு. டக் 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 சவுண்ட் கேட்குது. அப்போ பாடுறான் யாய் அப்படியே அவன் மேலே விழுந்துரு. அவ்வளோதான். இப்போ பாருங்க ஐயோ எரியறதுக்கு முன்னாடியே அந்த டாட்டை அது வரத்துக்கு முன்னாடி இப்படி ஆயிட்டான். அவ்வளோதாங்க. கால் மட்டும்தான் ஓடுது, வேறு எதுவுமே இல்லை. அப்போ இந்த ஐஸ் இதை வச்சு பார்ப்போமா?
எங்க ஊகிருச்சுங்க அது போச்சா. இவன் செம்ம பவரில் இருக்கான் போல. அப்போ மற்றவங்களுக்கு வந்து எப்படி இவன் வண்டி இவ்வளோ இருக்கிறான், அவன் வண்டி இவ்வளோ இருக்கிறான்னு சொல்லிட்டுனா எரியும்ல, அந்த மாதிரி இருக்கிறான். கூல் டவுன் ப்ரோ. இப்போ கூல் ஆகிட்டானா. இப்போ ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஒரு ரெடி. ஐயோ திரும்பி ஹீட் ஆகிட்டாங்க. அப்போ திரும்பி கூலாகு. சரி ஓகே, அப்படியே வச்சு பார்ப்போம். டார்க் ஸ்டஃப் என்னன்னு எனக்கு ஒன்று தெரியும். அவன் வாங்கி போயிடுவான். ஓகே, ஏதோ புல்லு மாதிரி வருது. இவன் மேலே க்ளோயிங் ஸ்டஃப் அடிப்போம். பா டார்க் ப்ளூ ஆகிட்டான். பாருங்களேன், அந்த இதோ இந்த மாதிரி இருக்குல்ல. இதை இப்போ ஏதோ நச்சு நேர ஸ்பைக்கு ஸ்டப் வச்சா தலைமையில பாருங்களேன், சாட்டான் மாதிரி இருக்கிறான் பார்க்க. சை ஓகே, பலூ ஸ்டஃப் இவனை உப்பு வச்சிடலாம். தம்பி உப்புப்பா, உப்புப்பா. உப்பிட்டாங்க பார்த்தீங்களா. கண்ணு பாருங்க எப்படி மொறப்பா இருக்கிறான். கோஸ்டி ஸ்டாஃப் ஆனால் இப்போ எனக்கு பயமாகுது. என்ன நடுற ஓல்டு ப்ரூன்னு அச்சிச்சோ. பாவம். கிளியர் டெப்ரிஸ். ஓகே, இதுவும் ஓரளவும் பயங்கரமாக இருக்குது. மறையாச்சிடு ஒரு ஏரியாவே. கன்னில் என்னை பொறுத்த வரைக்கும் இருங்க எனக்கு லேசர் கன்று வச்சு லேசர் சொல்கிறேன். இவன் வந்து அந்த கன் பேர் நான் ஒரு எலக்ட்ரிக் கன் சொன்னேன். இந்த கன்னை வச்சு வச்சேன்னா ராஸ்டரா நான் கேள்விப்பட்டதே இல்லையே. பாடி ஷாட்டடி போ செம்மங்க. ஆனால் அவனுக்கு எதுவுமே ஆகலை. போடி குரலை பிரிச்சுன்னு போயிடுச்சு. அப்புறம் இப்போ இந்த கன் எடுத்து அடிப்போம். என்ன ஒரே இடத்துல பட்டுதான். ஐயோ பயங்கரமாக இருக்குதே. அப்போ ஹெட் ஷாட் இல்லை, எதுவாகலை. இந்த கன்று வேஸ்ட்டுங்க. இது என்னன்றா. ஆமாம், இப்போ என்ன வந்துச்சாங்க. ஓ எக்கோ கன்று. ஆனால் இது வந்து இம்பல்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. இதுக்கு யாராக இருந்தாலுமே தொட்டுதான் ஆகணும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே. பாருங்கள், நான் வந்து சும்மா தான் வைக்கிறேன் அதுக்கு. அப்போ இவன் தரையை விசாரிச்சா அந்த மாதிரி ஆயிடுறான், நான் சிங்கிடுறான். அப்போ பாருங்க தம்பி இருப்பான். ஐயோ போடி. ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து நான் வர வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கன்ஸில் என்னடா ப்ளூ பிஸ்டலு. எனக்கு இது பார்க்க பிஸ்டல் மாதிரி இல்லை, ரெவால்வர் மாதிரி எதுவும் இல்லை, எதுவுமே ஆகலை. இதான் ப்ளூ ரெவால்வர். எல்லாம் ஒன்று தான், அவனுக்கு எதுவுமே ஆகலை. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா டேமேஜ் ஆகும். கிரெனேட்டா வானப்போ செட்டு தான். ஓகே, பிளேட் லான்ச்சரு. இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், பழைய வீடியோ. ஐயோ என்ன ரசமாக வச்சுருக்கேன். வீக் ஆகிட்டாங்க இவனுக்கு. நான் ரீஜெனரேஷனை தூக்கி விசிடுறேன். வச்சுக்கோ. நீ உயிர் பழச்சிடே. திரும்பி சாகுதுண்டா. அந்த பிளேயரோட பவராக இருட்டாங்க. ஓகே, இப்போ வந்து வேஸ்ட். சரி ஓகே. என்னடா பீஸுக்கு மட்டும் போகுது பாவம். இந்த ரோபோட்டு அதில் வலுங்க. ஃப்ரூட் பிளே கிரவுண்ட்லலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தால் எந்த கண்ணுமே தேவையில்லை. நான் இந்த கன்று ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் டெட் ரைஸ் வந்துட்டு பேர் மாஸ்டர்னு சொல்லுவோம். ஹை ரோலர் கிளாஸ். மிஷின் கண்ணா தம்பி யாரா நீ புதுசாக இருக்கிற. எனக்கு தெரிஞ்சு இவன் பயங்கரமாக இது கொடுப்பான், டஃப் கொடுக்குறான். ஸ்ப்ரிக்னிஃபைடு மாதிரி இருக்குதுங்க ஸ்னைப்பர் ரைஃபிளாம்.
ஓ ரைஃபிளே பயங்கரமாக சொல்கிறோம், இது வேறு ஸ்னைப்பர் ரைஃபிள். அப்போ வச்சு செய்யாது பாருங்க. ரோபோட்டுக்கு வந்த கடி இது. இது என்ன ரிமோட்டிவிட்டி முதலே ஜெனரேஷன் ரிமோட்டிவிட்டி வந்து அவன் வந்து செம்ம பவர். அழிக்க முடியாதவன், எடுக்காசராதவன் சொல்லிட்டு சாமம். ஓகேடா, இப்போ பாருங்க நான் அடிக்கிறேன், ஒன்றுமே ஆகாட்டாலே இருக்குங்க. என்னடா எதுவும் ஆகாதுன்னு இப்போ ரெண்டா சொன்னேன். ஒருவேளை இமோச்சிட்டு அவன் மேலே படலையா? ஊசிலாம் வேஸ்ட் தான் இவனுக்கு, ஏன்னா இவன் இரும்பு. டேய் தம்பி நீ வேஸ்டாடா அப்போ இமோச்சிட்டி. பார்த்துக்கோங்க, இமோச்சிட்டி நான் முறை அடிக்கிறான். இது வந்து இமோச்சிட்டினா அழியாதவன். நான் இது இதில் அதை வந்து நான் எதில் கண்டுபிடிச்சேன்னா ட்ராகன் பாலில் தான். இம்மோர்டல் சொல்லுவான் ஜாமசு, அதை வச்சு கண்டுபிடிச்சிருங்க. ஓகே இது பார்க்கலாம். எதுவாகலை. லேசர் கண்ணு வந்து ஹீட் பண்ணும், அது எனக்கு தெரியும். ஏடா பல்லு ஆட மாதிரி ஆகிட்டேன் பொக்க. கல்ட்டு அடி இல்லைங்க, ரியாக்ஷனே இல்லை. என்னோட ஆர்மர் போயிடுச்சுங்க. என்னாச்சு ரெட் கலரில் மாறிடுச்சு? போடு. ஏய் அப்போ நான் இதை எடுத்து நான் அந்த இது போடுறேன், ரெவால்வர் ஸ்னைப்பர் ரைஃபிள். இங்கே பாருங்க ஏதோ ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் நான் தெரியல, அதை எடுத்து போட்டிருக்கேன். இல்லை எதுவும் ஆகலை, எக்ஸ்ப்ளோசிவ் போட்டிருக்கேன். அட்ரா லோட் ஆக டைம் ஆகும் போல். பா இல்லை எதுவும் இல்லை. இது என்னது இன்சென்டியரி. எப்போ ஹெட்ஷாட்டு. அப்போ சரி ஓகே, வெறும் கசர மாட்டான்னு தெரியும் எனக்கு ஆல்ரெடி. வெடிகுண்டில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகே இப்போ எல்லாத்தையும் இவன் மேலே போட்டு டெஸ்ட் பண்ண தான், வேறு வழி இல்லை. ஓகே இப்போ எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஊசிங்கெல்லாம் போட வேஸ்ட் பண்ணணும். ஆசிட் எடுத்து போடுறோம், இவன் எப்படியும் எதுவுமே ஆகாது. சரி ஓகே இப்போ செம்ம வேறு ஒருத்தனை போட்டு பார்க்கலாம். வேறு ஒரு ரோபோட் மண்டின்னு. இந்த ஹியூமன்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸு, இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அசால்ட்டாக செட்டுருங்க. அது வந்து நான் போட்டு வேஸ்ட் பண்ணல. ஓகே ஆசிட் எடுத்து அட்ரா. முதல்ல ரோபோட்டுக்கு ஏதாச்சும் ஆகுனா ஆகாடா. அட செட்டுட்டாங்க. என்னாச்சு இங்கே? ஆசிடோட பவரை பாருங்களா. டி தம்பி, ஐயோ அடி ரீஜெனரேஷனு. என் ஒட்டனை வச்சு தான் நான் மொட்டை ட்ரெஸ் பண்ண போகிறேன். நில்லுடா ஒழுங்கா. சரி ஆடி நிற்கிறான். அண்டர் வாட்டர். ஓகே அண்டர் வாட்டருக்கு ரியாக்ஷன் இருக்கான்னு நினைக்கிறேன். ஃபயர் ப்ரூஃப் அங்கே இங்கே நினைக்கிறேன். வைரஸா? நான் ஒரு படத்தில் பார்த்துருப்பேன் நான் வைரஸ்ஸு. யார் தெரியுமா? வைரஸ் ஆங்குலு. அப்பே என்னது எந்த படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அது தலையில் வச்சுன்னு செட்டு தான். நண்பன் ஒரு விஜய் படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து வைரஸ் பயம் வருவான். பார்க்கலாம் இந்த வைரஸ் என்னதான் பண்ணு. இல்லைதா வேற டக்குன்னு சவுண்ட் கேட்டுக்கு.
ஃபுல் சவுண்டில் வச்சுருந்தா நல்ல எதுவும் நோ ரியாக்ஷன். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடெக்ஷன். ஹார்ட் ஸ்கின். எனக்கு ஆல்ரெடி ஹார்ட் ஸ்கின் தான்டா. அது என்னது? அச்சினே இருக்குன்னு தான். ஃப்ரோஸ்ட் ட்ரெயின். என்னங்க ஆச்சு இப்போ கட்சியில்? எல்லாத்தையும் கண்ணாப்பின்னு நச்சு நொறுக்கிட்டேன் இவனை. ஐயோ என்னன் ப்ரோ இப்படி ஆயிட்ட? ஃப்ரோஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னா இதில் நிறையா இருக்குதுங்க. கெமிக்கல் இது என்னது? டைவிங் சூட்டா? டைவிங் ஆர்மர், வெட் சூட்டு. இப்போ என்ன பண்ணுறேன்? க்ளவுன் வேணாம் இல்லைங்க. இதில் ஏதாச்சும் என்னது அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஐயோ அது பேர் என்னது? ஃபயர் ப்ரூஃப் சூட். ஃபயர் சூட் இருக்குன்னு. ஃபயர் ப்ரூஃப் சூட் சரி ஓகே. அதையே போட்டுடா. ஓகே, இப்போ வந்து இந்த செட்டிங்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் போய் பார்க்கலாம். அது பேர் என்னது? கைரோஸ்கோப்பு. அப்படின்னா என்னடா? சவுண்ட் ஃபுல்லாக தான் இருக்குதா? இல்லை அப்புறம் ஒரு வேளை அது மாதிரி ஏறி நிற்கணுமா? இல்லை, நோ யூஸ். என்னன்னு தெரியல. வீலா? ஐய் ஏம்மா யாரா தம்பி யார்ட்டையும் அடுத வைக்கிற? சரிடா. ஐயோ தெரியாமல் அவனு மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ரோபோட் பையன் தேவையில்லை. ஓகே, இப்போ இம்பல்ஸ் இன்ஜினு. என்னடா இது? அந்த இம்பல்ஸ் கன்னு மாதிரி நினைக்கிறேன். இது ராக்கெட் இன்ஜின். சுற்று சுற்று. இல்லை நம்ம காண பையனை போட்டு பார்க்கலாமா? ஐயோயோ நாங்கள் சொல்லிட்டான் இப்படி ஆயிட்டாங்க. ஐயோயோ மோசமானது. டொமேட்டோ மண்டியனுக்கு கண்ணாடி போகாதுல்ல. என்னாச்சு? கண்ணாடி கருப்பாயிடுச்சு. என்னடா கண்ணாடி கருப்பு? நல்ல ரோபோட் பையன் ஹீட்டாவானி தவிர நான் சாவ மாட்டான்டான்னு இருக்கான். இருங்க அவனை ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். எப்படி தலையிலே போட்டு மாட்டீங்களா? ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவன் தலையை மட்டும் நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க அவன் பறப்பான்னு பாருங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். இல்லைங்க, ரோபோட் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்காங்க. இல்லை ஓகே, ராக்கெட் இன்ஜின் ஒரு வேலை நல்லா தான் இருக்கிற. ஆனால் ராக்கெட் இல்லையே. நான் மேலே கேட்டால் கரெக்டாக என்னட்டுங்கன்னு தெரியல. எனக்கு அதை யூஸ் பண்ண தெரில. டைரக்ஷனல்
இது அப்போ பறந்து போயிட்டு டிஸ்டன் இது எனக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா அந்த போர்டு வந்து புல் பிளேஸ் நீங்கள் பார்ப்பீங்க இல்லை கிறிஸி அண்ட் லிமிங்ஸ் அதில் வந்து ஒரு எபிசோடில் வந்து இப்படி தான் வரும் அந்த வீட்டையே வந்து குளுக்குவாங்க அந்த புல் பிளேஸ் மிக குட்டியாக இருப்பாங்க ப்ளூ கலரில் அதை வந்து இந்த மாதிரி வீட்டை வந்து அதாவது ரிமோட் கண்ட்ரோல் வச்சு சாய்ப்பாங்க பாவம் அந்த பூலு தான் கஷ்டப்படுவோம் ரைட் ஆன் பண்ணி போக மாட்டேங்குது சரி பட்டன் நான் நியூக்ளியர் பம்கிட்டு வரணும் ஒன்றும் இல்லை மினி ப்ரொப்பல்லர் ஓ பாருங்க சங்கு சக்கர மாதிரி சுற்றி நிற்குது நான் பிடிச்சி வச்ச பாருங்க கரெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வர மாதிரி இருக்குது எனக்கு எம்மோடி ஐயோ ஸ்டாப்டா ஐயோ என்னால் இது ஸ்டார்ட் பண்ண முடியல எங்கடா போச்சு குழந்தை என்கிட்ட இருந்துருக்கலாமா என்னத்துக்கு ஆசிரியர்கிட்ட போனேன் சரி இந்த வண்டிங்களுக்கு ஏதாச்சும் பாடி போட்டான்னு பார்க்கலாமா அதால இப்போ ஒன்று பார்த்து ப்ரொப்பல்லர் அடுடா ஐய் வாடா என்னங்க நான் இழுத்தால் வர மாட்டேங்குது வர ஓகே இப்போ இவனோட தலைக்கு வெளியிட வைப்போம் ஃப்ரீஸ் முட்டாடா என்னடா தலை தொங்கிடுச்சு அப்போ இந்த டேங்கர் டேமிங் ப்ளூ பிளே கிரவுண்டில் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் சரி வந்துப்போம் நாட்டுக்குடா இது மட்டும் நான் வச்சு என்ன பண்ணுறேன் விங்ஸ் என்னத்துக்கு இந்த விங்ஸ் நான் வேறு ஃப்ரூட் பிளே கிரவுண்ட் நான் பிள்ளைய நான் வந்து தப்புவேன் நான் விங்ஸ் மாட்டிக்கோ தம்பி விங்ஸ் மாட்டிக்க மாட்டேன் மாட்டிக்கோ ஐயோ இந்த சசி குட்டிச்சு ஓ இது விங்ஸு ஜஸ்ட் நார்மல் தான் மற்றவங்களுக்குலாம் இருக்குது பாருங்க என்ன சவுட்டு ஒட்டி வர தனியாக வரா பாருங்க ஸ்லோவாக வருது ஓகே இப்போ இந்த மேலான் பையனை வச்சுட்டு சேஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் டக்குன்னு வராங்க இது என்னது லிவரு வாட்ச் ஓ இப்படின்னா ஆன் அப்படின்னா ஆஃப்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்களா ஆன் பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறேன் இது எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் இது என்னது என்னாச்சு ஓ ஃபயர் பவர் எதுவும் இல்லை டொர்னேடோவா எதுவுமே ஆக மாட்டேங்குது பாருங்களா டொர்னேடோ ஐயா போச்சு
அவ்வளோதாங்க, இனிமேல் நிற்காருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஐயா தூக்கிட்டு போயிடுச்சுங்க. ஐயோ வந்ததுக்கு அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ நம்ம வண்டி என்னன்னா வண்டிக்கு தூக்கி போயிடுச்சு. ப்ளீஸ் பண்ணிக்கல. ரெண்டா வண்டி நீ மன்னிச்சிரு வண்டி. எங்க நிறைய பொருளை போட்டாங்க. போச்சுக்கிப்பாங்க மட்டும் ஒருத்தன் நடுவில் போட்டோம்னா ஆகிருக்கு. சரி வைப்போம். இப்போ ஏதோ ஒரு முட்டை கலைஞர் ஒரு பாட்டு வந்துருக்கு. அதில் வந்து லைட்டான கனவுல வாழ்கிறேன்னு வரும்ல. இந்த வேன் வந்து பாரு லைட்டான வாழ்கிறேன் தலையிலே போகுது. ஆமாம் சரி என்ன ட்ரைடு. ஓ அட்டங்க ஜி போகிறாரு. இது எப்படி எனக்கு ஸ்டாப் பண்ணணும்னு தெரியலையே. ரைடு கேக் மீது கோச் அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓ எர்த் கேக்கா எப்போ சரி குழந்தை சும்மா ஒரு நிற்க வைப்போம். என்னடா ஆகுது அவனுக்கு எதுவும் ஆகலைங்க. நம்மளுக்கு தான் ஸ்க்ரீன் வந்து ஆடிடுது. அவ்வளோ அதுக்கு கொஞ்சம் வச்சு கட்டிங்க. ஏ தம்பி எங்கன்றா நீங்களே வந்தீங்க? இப்போ நான் கட்டிடாம இருந்துச்சு கொஞ்சம். எப்படி நான் அதை காலி பண்ணுவேன்? டெப்ரிஸ் காலி பண்ண போகிறேன். இல்லை இது போக மாட்டேங்குது. டெலிட்டு இந்த மாதிரிலாம் ஒன்றும் அச்சுச்சா வாடுவே மஞ்சள் அப்போ அச்சுச்சோ. ஓகே சில்வா மோசம் நான் பண்ணிட்டு எங்கேருந்து கட்டி வெட்ட மாட்டல. இல்லை கட்டி வரமாட்டேங்குது. ஐயோ இது விளையாடுறதுக்கு சாப்பிட்டு கட்டுக்கிறியா? இது விளையாடுறதே சாப்பிட்டு கட்டுக்கிறியா? வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது? இது நோட்டா தண்டுது. ஓ இவனுக்கு பின்னாடி சசக் சசக் வச்சுருக்கு. என் தம்பிக்கு தெரியாது, நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். எடிட்டிங் போட்டேன். ஓகே நீ வேணா இது என்னது? ஓ பிளாஸ்ட். ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு. முன்னாடி போகலாம் முன்னாடி போகலாம் பின்னாடி. ஓகே எல்லா பக்கம் போகிற என்ன
ஆயிருப்பான் இப்போ. அவ்வளோதான். ஐயோ, நம்மளுக்கு பவர் ஸ்டோர் கொடுத்துருக்காங்களா? இப்போ கேட்டு வா என்ன தானே ஐயோ ஃப்ரீஸ். சரி, இது ஃப்ரீஸ் பவரு, அது ஃபயர் பவரு, இது நல்லா. ஓ, யாரையும் வந்து இப்போ பக்கத்துல இருக்கிறது அந்த இது இம்பல்ஸ் வந்துச்சுல அது மாதிரி. ஐயோ பாவங்க, நான் தொடாமையாக சாப்பிட்றேன். இது வந்து இழுக்குமா? ஓ தண்ணி உள்ளவா? ஐயோ வர. பாவம். ஆமாம், இது வண்டிங்களை இழுக்குமா என்ன? அதான் ஆமாங்க, வண்டியவே இழுக்குது. ஐயோ நான் தெரிஞ்சு பண்ணப்பா, நீ ஆசிட் எனக்கு தெரியாது, நான் சும்மாவே இருக்கேன். நான் க்ளீன் பண்ணிடுறேன், ஜாக்கி க்ளீன் பண்ணிட்டேன். என்னட்ரா இதெல்லாம் தெரியல. சரி ஓகே, இப்போ வரைக்கும் நான் நார்மலில் போட்டுக்கிறேன். எல்லா பவர்ஸும் பார்த்துன்னு. சரி, இப்போ நம்ம இதை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறோம். என்னட்றாது என்னன்னே தெரியல. மேக்னெட் தெரியும் உங்களுக்கு. பாருங்க உடனே வைக்கிறேன். ஐயோ இருந்து உடச்சிருச்சு. சரி, மேக்னெட் பவர் நமக்கு தெரியும். ஆனால் இது ஹெவி மேக்னெட்டாக இருக்குது. இதில் பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது. என்னென்ன தெரியல, யாரையாச்சும் வச்சு பார்க்கணும். எடுத்து மாட்டேங்குது. சரி, என்ன பண்ணுறது? அது பபுள் லெவல், லெவலி பரவாயில்ல, ட்ரைனிங் வேலை வச்சுருக்காங்க. ஆனால் என்னது பபுள் லெவல்னா உள்ளே பார்த்தீங்களா? ஏதோ ஒன்று இருக்குது. நான் இப்படி பண்ணால் அது அந்த ஒயிட் கலர் இது போயிட்டு பரவாயில்லைங்க. என் தம்பி வச்சுக்கிட்டு இதே ஒருத்தருக்கு நான் வச்சு ஒருத்தர் ஸ்லைடர் அப்படின்னா என்ன? ஐயோ சாரி, பார்த்துருக்கு இன்னும் தெரிஞ்சே போடல. கட்டுறது ஸ்லைடர் போட்டிருக்கீங்க, அது நின்று இது ஸ்லைட் ஆகலையே. இது மேலுங்க ஒரு வேஸ்ட் தான். இது அதுங்க டேங்கர்ஸ் இருக்குங்க, அது எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு. ட்ரெட்மில்ல நடக்கலாம்.
இது அப்புறம் ஏர்போர்ட்டில் வந்து அந்த லக்கேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்குது. இப்போ 3 விதமாக வச்சுக்கோங்க. அது நடக்கிற மாதிரி எப்படி இரு பின்னாடியே போகணும். இரு வாக்கு கீழே ஆனால் இப்போ இவன் முன்னாடி போய்ட்டு என்ன பண்ணுறது? இல்லை ஏதாச்சும் அது எடிட்டு பேராமீட்டரா? ஓ ஸ்பீடு இப்போ இதுவா? நம்ம 25 வைப்போம். தம்பி உன்னால நினைச்சாலும் முன்னாடி போக முடியாது. இதுதான் கரெக்டான ஸ்பீட் பண்ண தெரியும். எட்ட முன்னாடி போகணும். தம்பி நீ முன்னாடி போகக்கூடாது. டேட்டி வைப்போமா? கீழே போயிட்டாண்டா. ஓகே இப்போ தெரியுமா? இப்போ என்ன பின்னாடியே போல இல்லை எனக்கு கரெக்டான இது வேணும். அப்போ தெரிஞ்சில் வந்து 28 வச்சுருங்க. டன் க்ளோஸ். இப்போ வந்து முன்னாடி போக மாட்டா பின்னாடி போக மாட்டாது. ரெண்டு நடுவில் வைக்கணும். எஸ் பின்னாடி போகிற பின்னாடி போகிறதா? சரி ஓகே ஒரு ஏரியா பார்க்கல போகிற வச்சுருக்கேன். இது வேறு என்ன இருக்காது கட்டுது? ப்ளக்கு சாக்கெட். ஓ ப்ளக். ஓ அது ப்ளக் இருக்குங்க. நான் என்ன வந்து ஃபோன் நான் சார்ஜர் போட போகிறேன். வேல்யூ எனக்கு தெரியும். நான் வேல்யூ என்னங்க அதான் முன்னாடி ஃபியூயல் இன்ஜினா? ஓஹோ இங்கே எங்கே ஃபியூயல் இருக்குல்ல? ஓகே கேமரா ஸ்க்ரீன். கேமரா இங்கே இருக்கு. ஆண்ட்ரா நோ சிக்னல். இதையும் அந்த வச்சுருக்கா அதையும் அந்த வச்சுருக்கேன். ஒரு தூரமாக அந்த போட்டா வருமோ? கம்மி நீ கொஞ்சம் தூரம் போ. ஒருவேளை இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லையா? அதான் அங்கே நெட்டே இல்லையா என்கிட்ட. நீங்கள் என்ன இருக்குது சிக்னல் அடிக்குது? ரேஞ்ச் ஃபைண்டர். ட்ரிகர் ரேடியோ சேனல் 0 இல்லை சேனல் 99 க்ளோஸ். எதுவுமே இல்லை. டைமு ஆன் ஆகுது. சவுண்ட் வராதா? சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? என்னட்ரா நட்டிங்கு. ஓ இது நாங்கள் காமிக்காமல் இருக்குன்னு பார்க்குறேன். லேசர் கட்ரா யாய் வரீங்க லேசர் கிட்ட சொல்கிறாங்க. இதில் இருக்கிறது கூட ஃப்ரூட் ப்ளே கிரவுண்டில் இல்லை. அதான கவலை. டெக்ஸ்ட் ஸ்க்ரீன்னா எல்லாத்துலேயும் எடிட் பேராமீட்டர்ஸ். நோ கனெக்ஷன். எஸ் கனெக்ஷன். அவங்க நோ கனெக்ஷன் தான், நான் எக்ஸ் கனெக்ஷன்ரா.
எஸ் கனெக்ஷன் தான். சரி சும்மா தான் பண்ணுக்கிறேன். சிந்தஸ் யாரா நீ? எனக்கு மியூசிக் இது ஓட்டாருண்ணா சொல்கிற மாதிரி ஸ்லோ மோஷன் வச்சா பாருங்களா, அப்படியே லைன் ஆயிடுச்சு. லிக்யூடு எழுதியிருக்காங்க. நன் போங்களா, நீங்களும் உங்கள் நன்னும். டெப்த் 0 ப்ரெஷர். யோமா என்னடா அது? பேர் என்னது? பாலிஸ்டாக தான் எனக்கு தெரியாது. டெட்ரில்ஸில் லைட் ஸ்ட்ரீட் லேம்ப் வரும். எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன். அவரோட இது போட்டு எடிசன் லேம்ப் போட்டு வச்சுருக்காங்க. ஜென்ரேட்டர் adapter, battery. இது என்னடா? இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டான். வோல்ட் மீட்டர். அப்படியே நான் கீழே கம்பி டெஸ்ட்லாம் காயிலா? என்னடா டெட்ரை செட்டுலாம் இங்கே இருக்கீங்க. நீங்கள் அந்த இது டெஸ்ட்லா லேபுக்கு போனீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு இடத்துல பார்க்கலாம். அப்படியே போர்ட்டல் இருக்கிற இடத்துல இருக்கும். எவ்வளோ போகிற நீ? இவனுக்கு வந்து கூட கொடுக்க மாட்டான் போலையே. சரி. ஓ ட்ரம்ஸ் ஓப்பன் செலக்டர். யார் நல்ல சும்மா போகிறோம். என் கீபோர்டில் தானே வருமே, இதில் வர மாட்டேங்குது. சரி வேணாம். இப்போ கிட்டார் ஓப்பன் மியூசிக். இருட்டுன்னு போகிறாங்க. கிட்டார் பேஸ் கிட்டார்னா சூப்பராக. ஓகே நம்ம யாரு வந்தாரு? என்ன மியூசிக் போட்டு? நான் ஒரு பாட்டு வாசினுங்க நல்ல சும்மா ஒன்று. சரி ஓகே கைஸ், இத்தோடு இந்த கேம் பிளே வீடியோவை நம்ம முடித்துக்கொள்ளலாம். இந்த போட்ஸ்லாம் இன்னைக்கு பார்ட் 3ல் பார்க்கலாம். இந்த கேம் செம்ம பெருசு, எனக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே போர்னா ஆகி. ஓகே கைஸ், பாய் 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 பாய்.